வணக்கம். ஜனாதிபதி அவர்களின் உரையை பற்றி என்னுடைய ஒரு சிறு பார்வையை இங்கு உங்களோட கலந்து நான் கதைக்க இருக்கிறேன். குறிப்பாக 9ஆம் தேதி சர்வதேச ஊழல் தினம். அந்த தினத்தை முன்னிட்டு பலர் கூடியிருக்கும் ஒரு சபையிலே எங்கள் ஜனாதிபதி அவர்கள் உரையாற்றியிருந்தார். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. தொடர்ந்து அதை பாருங்கள். 2-3 தடவை திருப்பி கேட்டு பாருங்கள். எனக்கு மிக 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 நன்றாக பிடித்திருந்தது. அது எப்படி என்ன அவரது பழைய உரைகள் ஒரு புறம், அடுத்தது நாட்டு மக்களுக்காக ஜனாதிபதியாக வந்து ஆற்றிய உரையினுடைய சிறப்பு எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அதுக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தல் முடிந்து ஒரு உரையாற்றியிருந்தார், அதையும் பார்த்துருப்பீங்க. இப்போ இது 3வது உரை. அதை விட அவர் தேர்தல் பிரச்சார மேடைகள் என்று சொல்லி நிறைய பேசியிருக்கிறார். இப்போ இந்த உரையை பற்றி என்னுடைய கருத்து எப்படின்னா, ஒரு மிக அறிவானதும் ஞாபக சக்திகள் எல்லாம் வச்சு இவர் சொல்கிற அந்த மனிதாபிமான கருத்துக்கள், மக்கள் பக்கம் நின்று மக்களுக்காக அவர் பேசுகிற அந்த உரைகள், அந்த அவரது சிங்கள மொழியில் உள்ள அந்த ஆளுமை, அந்த சொற்பிரயோகங்கள் எல்லாம் மொழிபெயர்ப்பு மூலம் எங்களுக்கு கிடைக்கிறது. மிகவும் ஒரு 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 ஆழமான அறிவாக பார்த்தேன் நான். இந்த 3 உரைகளை 4 உரைகளை நாங்கள் தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னால், நான் என்ற வாழ்நாளில் இதுவரைக்கு உலக நாடுகளில், அது கீழத்தேச நாடுகளாக இருக்கலாம், மேலத்தேச நாடுகளாக இருக்கலாம், எங்குமே இப்படி ஒரு உரையை ஒரு அந்த நாட்டின் அதிபர் பேசியதாக நான் அறியவில்லை, கேள்விப்படவில்லை. முன்பு ஒரு காலம் அறிஞர் அண்ணாவினுடைய பேச்சில் இருந்திருக்கிறது, முன்பு லெனின் அவர்களுடைய பேச்சிலும் இருந்திருக்கிறது, பிடல் காஸ்ட்ரோ அவர்களுடைய பேச்சுக்களில் இருந்திருக்கிறது. அப்படி பலரும் சொல்வார்கள். நான் ஓரளவு அந்த வாசித்த சில புத்தகங்களின்படி அவர்கள் எப்படி அருமையாக பேசியிருப்பார்கள் என்றது எனக்கு புரியுது. இப்போ இந்த கடந்த இந்த ஆண்டுகளுக்குள்ள நான் பார்த்த அளவில் நான் என்னுடைய வாழ்நாளில் கூட இப்படி ஒரு பேச்சை நான் பார்க்கல. அதில் நான் விரும்புகிறது எப்படின்னு சொன்னால், இப்படி ஒரு பேச்சு, அதாவது ஒரு எப்படி இந்த உலகம் இருக்கணும்னு சொல்லி யாராவது வந்து ஒரு உலகத் தலைவர்கள் கண்டிப்பாக பேசணும் என்று நான் நினைக்கிற அந்த கற்பனை நினைப்புக்கு ஏற்றால் போல் இவரது அந்த மக்கள் சார்ந்த மட்டுமில்லை, அன்பு, இரக்கம், நேர்மை எல்லாமே கலந்த கோர்வையாக எங்களுடைய மனச்சாட்சியை தொட்டு பார்க்கணும் என்று சொல்லி ஒரு இடத்துல அந்த பேச்சில் சொல்கிறார், அந்த உரையில். மற்றது ஒவ்வொரு சொற்களுமே மிக பொறுப்பாக, அறிவுபூர்வமாக, ஞாபக சக்திகள், அந்த எத்தனை அவர் பதவிக்கு வர முதல் இவற்றையெல்லாம் திரட்டி அந்த பயில் வந்து அடுக்கி இருக்கிறது, அந்த ஊழல்கள் நடந்திருக்கிறதுன்றது அவர் சொல்கிறது. குறிப்பாக அந்த ஊழல் என்ற நேரடியாக நான் அங்கே போகிறதுக்கு முதல் அதல்ல, அதுக்காக முன்வைக்கிற அந்த கருத்தும், அந்த ஆழமான சிந்தனை, அந்த அறிவு, இந்த நாட்டு மக்கள் இல்லை, அவருடைய கருத்து உலக மக்களுக்கு அந்த ஒரு அறிவுரையாக, அதாவது ஒரு அறிவுரை என்று சொல்கிறத விட அவருடைய கருத்துக்களை உலகமே கேட்கக்கூடிய அளவுக்கு உலகத்துக்கு பொருந்துகிற அறிவாக சொல்லியிருக்கிறார். உண்மையாக சில சமாதான, அன்பான, ஒரு நல்ல நேர்மையான கருத்துக்களை சொல்கிற போது, ஒரு தத்துவார்த்த கருத்துக்களை சொல்கிற போது எனக்கு ஒரு மனம் அவ்வளவு நெகிழ்ந்து ஒரு கண்கலங்கிற ஒரு அளவுக்கு என்னை கொண்டு போகும். அப்படி ஒரு பேச்சாகத்தான் நான் அப்படி கண்கலங்கக்கூடியதாக எனக்கு வந்து போனது. அப்படி ஒரு அருமையான ஒரு பேச்சு. உண்மையாகவே அந்த அந்த பேச்சை பாடமாக்கி சிறுவர்கள் பாடமாக்கியே திருப்பி சொல்லணும் போல ஒரு பாட புத்தகத்திலே ஒரு கட்டுரையாகவே வர வேணுமென்ற மாதிரி அவ்வளவு உணர்வாக இருந்தது. இதில் நான் இடையில ஒரு குறிப்பை சேர்த்து சொல்கிறேன். அண்மையில் நடந்த உக்ரைன் ரஷ்யா போரில் அதுக்கு உதவி செய்கிற நாடுகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த உதவி செய்கிற முக்கியமான பெரிய நாடு, வல்லரசான மிகப்பெரிய நாடு, அந்த நாட்டினுடைய அதிபர், அன்பான உலக மக்களே, நாங்கள் ஆயுதம் இல்லாத உலகத்தை உருவாக்க இருக்கிறோம், உக்ரைன் போருக்கு நாங்கள் செய்த உதவிகள் வந்து நிப்பாட்டப்பட வேண்டும், நான் தவறுதலாக இதில் சம்பந்தப்பட்டுட்டோம் என்று சொல்லி ஒரு ஒரு அழகான பேச்சொண்டுக்கு தேவை இருக்குது என்று நான் அடிக்கடி நினைக்கிறேன். அந்த பேச்சு மூலம் அந்த உக்ரைன் ரஷ்ய யுத்தம் உடனடியாக நிப்பாட்ட முடியும்.
அதே போல ஒரு அறிவுக்கு ஒரு தரம் இல்லையே என்று நாங்கள் ஏங்குற போது எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் அந்த அந்த இடத்துக்கு அந்த நாட்டின் தலைவராக இருந்தால் எப்படி பேசுவார், எப்படி உலகத்தை சமாதானமாக கொண்டு வருவார், எப்படி ஒரு உலகத்தினுடைய அந்த யுத்தங்கள் இராணுவங்கள் இந்த பிரச்சனைகளை எல்லாம் எப்படி சுகமாக தீர்க்கணும் என்ற அந்த அறிவும் ஆற்றலும் அவருக்கு இருக்கிற மாதிரி நான் நினைச்சிருக்கிறேன். அப்படி அவரிடம் அந்த அந்த பக்குவம் இருக்கிறது. சிலர் இப்போ நான் இதில் கூறும்போது இப்போ இந்த சிலர் பொதுவாக அது சிங்கள மொழி பேசும் எங்களுடைய ஜனாதிபதி அவர்களை நான் எப்படி பார்க்கிறேன் என்ற மாதிரி சிலருக்கு நினைக்கக்கூடும். அதுக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது. எனக்கு அவர் மனிதராக தெரிகிறார். இப்போ நான் முதலில் மனிதனாக இருக்கிறேன். அதுக்கு பிறகு நான் ஒரு இனத்தையோ மொழியோ சேர்ந்தவனாக இருப்பேன். அப்போ உலகத்தில் எங்கே ஒடுக்கப்படுற மக்கள் இருந்தால் என்ன, எங்கே பிரச்சனை இருந்தான்னு அதுக்கு குரல் கொடுக்கலாம், மனிதனாக இருந்து கொடுக்கலாம். கட்டாயம் எங்களுடைய மொழியிலிருந்து தான் நான் இருக்கணுமுண்டோ, அவருடைய மொழியிலிருந்து தான் இருக்கணுமுண்டோ இல்லை. அப்போ அவரை நான் மனிதனாக பார்க்குறதால தான், நான் மனிதனாக இருக்கிறதால இவருடைய பேச்சை நான் எப்படி ஒரு மனித பார்வையுடன் பார்க்குறேனோ அதைத்தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். எங்களுக்குள்ள ஒரு தன்மை இருக்கும். எப்படி என்றால் சிங்களம் தமிழ் அந்த இப்படியான சிக்கல்கள் இருக்குது. நான் அதை மறுக்க இல்லை. அதில் உள்ள புரிதல்கள் இரண்டு பகுதியும் நிறைய அறிவுகளை தேடும்போது விட தானாக குவியும், கிடைக்கும். அப்போ ரெண்டு மொழி பேசுகிற மனிதர் கூட்டங்களும் நிறைய அறிவை தேடணும்ன்றதுதான் முதற்கட்ட வேலையாக எங்களுக்கு இருக்குது. அங்கே அறிவுன்னு சொல்கிற அதில் பண்பாடு, இரக்கம், நேர்மை எல்லாம் கலந்த ஒரு அறிவு. அந்த அறிவு தான் நமக்கு தேவை. நான் சொல்கிறது இந்த பகுத்து அறிகிற அறிவைத்தான் சொல்கிறேன், விஞ்ஞான அறிவை சொல்லல. ஸோ அது வரைக்கும் நாங்கள் ஒரு எங்களுடைய அபிவிருத்தியை முன்னெடுத்து நாங்கள் கொண்டு போக வேண்டியிருக்கு. அந்த வகையில் பெருந்தொகை பணம் இந்த ஊழல் மூலம் திரும்பி வர்றதுக்கு இருக்கிறது. ஒரு இடத்துல சொல்லுகிறார், அமெரிக்காவில் மன்னிப்பு கேட்ட ஊழல் எடுத்ததை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்டவர் ஒருவர் உண்டு. அதே மாதிரி எங்களோட நாட்டிலும் மன்னிப்பு கேட்டு அந்த பணங்கள் திரும்பி வருமாக இருந்தால் எவ்வளவு பெருந்தொகை முதலீடுகளை செய்வதற்கு அது உதவியாக இருக்கும். அதை விட மேற்கொண்டு இப்படியான தேடல்களை இந்த ஊழல் விடயங்களை அவர் பேசுகிற போது அதை கேட்ட நாட்டு மக்களுக்கு நாங்களும் ஊழல் செய்யக்கூடாது என்று அதிகாரிகளுக்கோ மேலும் 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 அப்படி அந்த ஊழல் விடயங்களில் ஈடுபடக்கூடாதுன்ற மிகவும் ஒரு புரிதலும் ஒரு அறிவுபூர்வமான சிந்தனையும் அவரில் இருந்து பரவுது. அவர் சொல்கிறதால அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு நேர்மையான ஒரு இலங்கையை நாங்கள் கட்டி எழுப்பணுமென்ற ஒரு உற்சாகமும் ஒரு ஆர்வமும் வருகிறது. நான் அந்த உலக புத்தகங்கள், உலகத்தில் உள்ள அத்தனை தத்துவங்களையும் வாசிச்சிருக்கிறார் என்று வச்சுக்கொள்வோம் ஒருவர். அந்த அத்தனை தத்துவங்களிலும் கடைசியாக சொல்லப்படுற கடைசி பந்தி ஒன்று இருக்கும் தானே. அப்படியான அந்த பந்தியை அந்த பந்திக்கு கீழே ஒரு பந்தியை சேர்க்கணும் என்று சொன்னால் எப்படி சேர்க்கணும் என்று நான் நினைப்பனோ அதே போல ஜனாதிபதி அவர்கள் எங்கள் இலங்கை ஜனாதிபதி அவர்கள் ஒரு அந்த பந்தியை அவர் எழுதி முடிச்சிருக்கிற மாதிரி தான் எனக்கு அந்த பேச்சை நான் அங்கீகரிக்கிறேன். அந்த அப்படியான ஒரு தத்துவார்த்த ஒரு பேச்சு. அதில் ஒரு முடிவில் அவர் ஒன்று சொல்லுவார், அது மிகவும் மிக மிக அது அந்த தமிழ் விளங்க இல்லாமல் எங்களுக்கு போதிய தமிழ் அறிவு இருக்கையில் தான் அது புரியும். அது கூட ஒரு தத்துவார்த்த மொழியாக அந்த சிங்கள மொழியில் அவர் பேசியது புரிஞ்சு கொள்ள கொஞ்சம் நேரம் எடுத்தாலும் அது மிக இலகுவாக புரிகிற ஒரு விஷயம். எப்படின்னு சொன்னால், பயில் பாரமாக இருக்க வேண்டுமா இலகுவாக இருக்க வேண்டுமா என்பதை பயிலுக்குள் உள்ள பெயர் தீர்மானிக்கும் என்றால் அதில் உள்ள பயன் என்ன? அந்த அந்த சிக்கல்கள் தீர்க்க இலகுவா வரும். பயில் பாரமாக இருக்குது. அந்த வழக்குகள் தீர்வுக்கு வர்ற போது அது பாரம் குறைஞ்சு போகும். அப்படியா இருக்கிற போது அப்படி இல்லாமல் அது நடக்காமல் அந்த பயல்களுக்குள் உள்ள பெயர்கள் தீர்மானிக்கும் என்றால் அதுக்குள்ள உள்ள பெயர்கள் அதனுடைய பாரத்தை குறைக்காம
பாரத்தை குறைச்சி இலகுவாக கொண்டு வராமல், பாரமாக இருக்கிற ஃபைல் இலகுவாக மாறாமல் இருக்கிறதுக்கு அந்த பெயர்கள் காரணமாக இருக்குது என்றால் என்ன செய்ய முடியும் என்று அந்த கேள்வியோடு தான் அவர் அதை என்ன பயன் என்று சொல்லி கேட்குறார் அந்த கடைசியாக. மனச்சாட்சியை பற்றி ஒவ்வொருத்தரும் நாங்கள் மனச்சாட்சியாக நினைக்கணும். மற்றது இந்த வரி பணத்தில் நாட்டு மக்கள் இப்போ இன்றைக்கு ஒவ்வொருட தலையிலும் இருக்கிற அந்த கடன் தொகை, உலக கடன் தொகைகள் எல்லாமே ஒரு பாரமானது. அப்போ நாட்டு மக்கள் சந்தோஷமாக இருக்கணும். மக்கள் கனவு காண்றதை பற்றி சொன்னால், நாங்கள் கனவு கொண்டிருக்கிறோம், அந்த கனவு பலிக்கணும் என்று சொன்னால் அந்த நாட்டு மக்கள் தாம் கட்டின வரி பணத்தையோ அல்லது நாட்டு மக்கள் இன்னும் ஒரு முதன்மையான மருத்துவத்துக்கு எத்தனையோ நோய்கள், அதாவது மருத்துவத்துக்கான அந்த பணங்கள் மருத்துவத்துக்கு செலவிடப்பட்டிருந்தால் அந்த எத்தனையோ உயிர்கள் தப்பி இருக்கும். எத்தனையோ இந்த கேன்சர் நோய்க்கு வருத்தத்துக்கு எல்லாம் மருந்துகள் இல்லாமல் இருக்குது. அப்போ எப்படியோ மருத்துவம் மிக முக்கியமானது. தாய் சேய் மரணங்கள் கூடியிருக்கிறது. ஒரு காலத்தில் 1.7% நாங்கள் படிக்கிற காலத்தில் 79ஆம் ஆண்டில் நான் படிக்கிற போது அந்த பொருளியல் பாடத்தில் வரும், அதாவது 1.7% தான் தாய் சேய் மரணம் என்று சொல்லி. இது ஆசிய நாட்டில் முன்னுக்கு இருக்கிறது. பல நாடுகளில் 2-3%, 5% வரைக்கும் இருக்கிற போது இலங்கை 1.7% ஐரோப்பாவில் உள்ள அபிவிருத்தி அடைஞ்ச வளர்ச்சி நாடுகளோட ஒப்புறதுக்கு. மற்றது ஆயுட்காலங்கள், போசாக்கு, அதாவது பௌதிக வாழ்க்கை தர பண்பு சுட்டண்டு நாங்கள் படிப்போம். அதாவது பணமும் இங்கால சமூக காரணங்களும். அப்போ அவற்றை அந்த புள்ளி விவரத்தில் எங்களோட நாடு 82 இருந்தது, 79ஆம் ஆண்டு. அப்போ அது மாதிரி ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருந்தோம்னு சொன்னால் அந்த மரணங்கள், இந்த துன்பங்கள் எல்லாமே இல்லாமல் இருந்திருக்கும். அப்போ எனவே அந்த ஊழல்கள் இல்லாமல், காசு போனம் மட்டும் இல்லை, உள்ளூருக்குள்ளே உள்ள ஊழல்கள் இன்னும் மோசமாக இருக்கிற போது அது அபிவிருத்திக்கு செலவழிக்கப்படாமல் இருக்கும். ஒரு வீதி போடுறதுல ஒரு ஊழல் நடந்திருந்தால் அந்த வீதி மிக விரைவில் உடைஞ்சு போயிடும். அப்போ உடைஞ்சு போகிறதன் மூலம் எவ்வளோ பெரிய ஆபத்துக்கள், போக்குவரத்து வாகனங்கள் அதாவது விபத்துக்குள்ளாகும், மற்ற தேய்வனவுகள் வரும். அப்போ எனவே நாடு போகும் பொருளாதார வசதியுடன் இருந்தால் தான் அந்த உயிர்களை எல்லாம் காப்பாற்ற முடியும். எனவே அதை ஒட்டி அவர் மக்கள் என்று திரும்ப சொல்லி நெஞ்சில் கூட அந்த அவருடைய கை போகிற அளவுக்கு மிக அன்பான ஒரு பார்க்குற வெளிநாட்டு தூதரவாலயத்தில் வேலை செய்கிறவர்கள் எல்லாம் வந்திருந்தார்கள். எல்லோரும் பார்க்குறதுக்கு மிக அருமையான பேச்சு. இதில் நான் இடையில ஒரு கொஞ்சத்தை போடுகிறேன், நீங்கள் அதையும் பாருங்கள். அடுத்து அதாவது இதை நீங்கள் எல்லோரும் கேட்காம, அதாவது இலங்கை வெளிநாடுகளில் உள்ளவர்கள் இதை கேட்கறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பல பேருக்கு இது ஒரு உணர்வாக இதனோட முக்கியத்துவம் நான் சிலரிட கதைச்ச போது பெருசாக அவர்கள் ஒன்றும் எடுக்கலை. நான் நினைக்கிறேன் ஒரு பூரணத்துவமான மானிட அறிவு, நான் அடிக்கடி சொல்லுவது போல நிறைய வீதத்துக்கு இல்லை. அதாவது ஒரு 10% மக்கள் அல்லது 5% மக்களுக்கு தான் அந்த உலகம் முழுவதும் அந்த அரசியல் அறிவு, சமூக அறிவு, அக்கறை, சக மனிதரை நேசிக்கிற அந்த தன்மை இருக்கிறது என்று நான் அடிக்கடி மௌனமாக யோசித்து கொள்வேன். அது மாதிரி தான் இந்த பேச்சை புரிகிறதுக்கு ஒரு ஆற்றல் தேவை. இவ்வளவு ஒரு இளம் வயதில் யாருமே கதைக்க முடியாத மிக ஒரு திறமசாலியாக அந்த பதவி, எந்த பதவிக்கு உலகம் முழுவதும் ஜனாதிபதிகளாக பிரதமர்களாக இருக்க வேண்டியவர்களுக்கு, உலகத்தில் உள்ள 200 நாடுகளுக்குமே இருக்க வேண்டிய அறிவை கொண்டிருக்கிற ஒரு அதிபராக எங்கட தோழர் அனுரகுமார் அவர்கள், ஜனாதிபதி அவர்கள் இருக்கிறது எங்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சியும் பெருமையும். பெருமைன்றது இந்த சொல்லி காட்டுற பெருமை இல்லை, அந்த கௌரவமான அந்த நினைவு கொண்ட அந்த பெருமையை நாங்கள் மறக்க இயலாது. இது சிங்கள மொழியா தமிழ் மொழியாண்டில்லை, இதில் ஒரு மனிதனாக நாங்கள் பார்க்குறோம். இவரை கொண்டு ஒவ்வொரு நாட்டின் ஜனாதிபதியாகவே மாற்றினால் அந்தந்த நாடுகள் எப்படி மாற்றமடையும், எவ்வளவு பெரிய அழகான உலகத்தை படைக்கலாம், அழகான வாழ்க்கையை படைக்கலாம் என்றது அவருடைய ஒவ்வொரு பேச்சுக்களிலும் இருந்து தெரிகிறது.
அந்த மகிழ்ச்சியிலும் அந்த 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 கருத்தை நான் இதில் உங்களோட பகிர்றதிலும் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். மேற்கொண்டு தொடர்ச்சியாக உங்கள் பிள்ளைகள் இலங்கை முழுவதும் உள்ள எல்லாரும் தமிழ் மொழி பேசுகிறவர்களும் சரி, சிங்கள மொழி பேசுகிற எல்லாரிலும் வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தால் என்ன, அதாவது 18 வயது வச்சுக்கொள்வோம், அதுக்கு மேற்பட்ட எல்லோருமே அவருடைய பேச்சுக்களை அந்த 3-4 ஜனாதிபதி தேர்தலாக வந்த பின்பு மக்களுக்கு ஆற்றிய உரை, இந்த 4 உரையும் மிகவும் வரலாற்று சிறப்பு வாய்ந்த உரைகள். இவை எழுத்துக்கள் எல்லாம் சேர்த்து தனி ஒரு புத்தகமாக, சிறிய புத்தகமாக சிங்கள மொழியிலும் தமிழ் மொழியிலும் கொண்டு வர வேண்டும் என்றும் இதில் கூறிக்கொண்டு, அதை சிறுவர்கள் தொடர் முதியோர்கள் வரை மீண்டும் அதை பார்த்து புரிதல்களையும் அறிவுகளையும் நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு இத்துடன் சுருக்கமாக முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.